ஆந்திராவில் கோவில் கூட்ட நெரிசலில் சிக்கி 9 பேர் உயிரிழந்த நிலையில் இதுபோன்ற உயிரிழப்புகளுக்கு யார் பொறுப்பு, தடுப்பது எப்படி என்பது குறித்து எமது செய்தியாளர் சுரேஷ் எழுப்பிய கேள்விக்கு வந்தவாசி பகுதி மக்கள் அளித்த பதில்களை பார்க்கலாம். கூட்ட நெரிசலில் ஏற்படும் உயிரிழப்புகளுக்கு யார் பொறுப்பு, தடுப்பது எப்படி? அதாவது அண்டை மாநிலங்கள்ல இப்போ கூட நிறைய கூட்ட நெரிசல்ல நிறைய உயிரிழப்புகள் நடந்துட்டு இருக்கு. அந்த உயிரிழப்புகளை தடுக்கணும்னா அதுக்கேற்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இருக்கணும். ஜனங்களை பாதுகாக்கிறவங்க யாரு? போலீஸ். தென் கோயில்ல அதுக்குன்னு சில ஊழியர்கள்லாம் இருப்பாங்க. அவங்க எல்லாம் அவங்களோட வேலைகளை செஞ்சா இந்த மாதிரியான அசம்பாவிதம் எல்லாம் தடுக்கப்படுங்க. ஸோ அப்போ அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அந்தந்த சம்பளம் அவங்கவுங்க கொடுக்குற சம்பளத்துக்கு தகுந்த வேலையை அவங்க செய்யறது இல்லைங்க. ஸோ அவங்கவுங்க ஒரு 4-5 பேர் ஒன்னா ஒரு கும்பலா அவங்கவுங்க ஒரு இடத்துல இருக்கிறதால இப்ப இந்த ஜனத்துங்களை என்ன பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. ஜனங்க என்ன பண்ணணும், ஒரு கூட்ட நெரிசலை என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ணுங்க. ஸோ கூட்ட நெரிசல் இருந்தா அந்த நம்ம காவல் அதிகாரிகள்லாம் அவங்களுடைய வேலையை கொஞ்சம் தயவு செஞ்சு அவங்க நல்லா செஞ்சாங்கன்னா இந்த கூட்ட நெரிசல் என்ன பண்ணலாம், தடுக்கலாங்க. கூட்ட நெரிசல் இருந்தா மறுநாள் கூட போய் சாமியை பார்க்கலாம். அன்னைக்கே பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. நான் கோயில்ல குருக்களா தான் இருக்கேன். இருந்தாலும் விழா காலத்துல மொத்தமா அன்னைக்கே சாமியை பார்க்கணும்னு நினைக்காதீங்க. அதை தவிர்த்தீங்கனாலே இந்த கூட்ட நெரிசல் சாவு குறையும்னு நினைக்கிறேன். ஒரு கூட்டத்தை முழுமையா சேராதீங்க, மக்கள் பேட்ச் பேட்சா பார்த்து இது பண்ணுங்க அப்படின்றது அரசாங்கமும் கூறணும். மக்களும் நமக்கு ஒரு சிந்தனை இருக்கணும், எதை எப்போ செய்யணும். ஏன்னா உயிர் முக்கியம் இல்ல, நம்மளோட உயிர் போச்சுன்னா வருமா? அரசாங்கத்து மேல குறை சொல்றது அந்த அளவுக்கு கிடையாது. அரசாங்கம் பாதுகாப்பு தேவையான பாதுகாப்பு கொடுக்குது. ஆனா மக்களும் ஒரு விழிப்புணர்வா இருக்கணும், கூட்ட நெரிசலை தவிர்க்கணும். குழந்தைகளை, பெரியவங்க, முதியோர்கள்லாம் பார்த்து கவனமா அழைச்சிட்டு போறது அவங்க தான் அதை பார்த்துக்கணும். ஜனங்க சாமி கும்பிட ஆர்வமா தான் இருப்பாங்க. கொஞ்சம் பேருமா இது பண்ணி போலீஸும் அதிகபட்சமா இருந்து தெரியாமலாம் எதுவும் நடந்திருக்காது. போலீஸும் அதை கவனிச்சு செய்யணும். ஆந்திராவில் கோவில் கூட்ட நெரிசலில் சிக்கி 9 பேர் உயிரிழந்த நிலையில் இதுபோன்ற உயிரிழப்புகளுக்கு யார் பொறுப்பு, தடுப்பது எப்படி என்பது குறித்து கேட்டதற்கு வந்தவாசி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம்.